மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். இந்த ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் உள்ள வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு அருள்ந்த மரியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் உள்ள போகலாம். வாசிக்கலாமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை எதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னா, இந்த பைபிள் வசனங்கள் எல்லாமே உண்மை உள்ளது, உயிர் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்குதோ அதை நிறைவேற்றுறது தான் புதிய ஏற்பாடே வந்திருக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அடுத்தடுத்து டிஸ்பிளே பண்ணுற வசனங்களும் அதை ஒட்டியே இருக்கும். ஸோ இந்த வசனங்கள் ஏதோ பைபிள் சும்மா அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் முழுசாக உங்களுடைய மைண்டில் இதை பதிவு பண்ணிக்கிறங்க. ஏன் அப்படின்னா, இந்த வசனங்கள் ஒன்று கூட பொய்த்து போகாது. பிரதர் ஏதோ சொல்கிறாரு, ஏதோ பேசுகிறாரு அப்படின்றதே கிடையாது. வசனங்கள் தான் பேசும். இப்போ நான் பேசுகிறத விட வசனங்கள் தான் பேசும். இந்த வசனங்களில் மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த வசனங்களை தியானிங்க. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் பேட் இருக்கும், அதில் எழுதிக்கிறங்க. அந்த அதிகாரம் என்ன வசனங்கள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவர் அப்ரூவ் பண்ண வசனங்கள். இதைத்தான் பேசணும், இதைத்தான் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவிலை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவிலை அறிய மாட்டான். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு விஷயம் நமக்கு தோணும். அது யார்? தேவனுக்குரியவர்கள். இந்த தேவனுக்குரியவர்கள் அப்படின்னு வரும்போது தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ ஆவியை பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ தேவனுக்குரியவர்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் தேவனுக்குரியவர்களை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது. ஓகே, இப்போ ஒரு மிருகம் ஏதாச்சும் ஒன்று பேசுதுன்னா நமக்கு புரியாது. நம்ம பேசுகிற லாங்குவேஜ் மிருகத்துக்கு புரியாது. அதே மாதிரியே மனிதருக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவு இருக்குது. அப்போ மனுஷன் பேசுகிறது எல்லாமே கடவுளுக்கு புரியும். ஆனால் கடவுள் பேசுகிறது எல்லாமே எல்லா மனுஷருக்கும் புரியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாமே எல்லா மனுஷருக்கும் புரிஞ்சிருந்தா இன்றைக்கி இந்த உலகமே ஃபுல்லாக ஏசுனாரை இந்த நம்மளை மாதிரி போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிச்சுட்டு இருக்கலாம். இந்த புரியாததுனால தான் இந்த புரிஞ்சவங்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படி இல்லைன்னா புரிய வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போது பழைய ஏற்பாட்டில் இந்த நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நீங்கள் போயிட்டு ஒரு 30 முழம் நீளம், 30 முழம் உயரம், 50 முழம் அகலத்தில் ஒரு போட்டு ஒன்று செய்ய அப்படின்னு சொல்கிறார். இவர் போய் போட்டை எங்கே செய்கிறாரு அப்படின்னா, அவர் வீடு இருந்த பக்கத்தில் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ இதை பல வருஷங்களாக அவருக்கு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் அளவு, நீளம், அகலம், உயரம் எல்லாமே சொல்கிறாரு. அது தேவனுடைய மனிதர் நோவான்றவர். ஏன் அப்படி நோவாட்டை சொன்னார் அப்படின்னா, அந்த டைமில் யாருமே ஆண்டவருடைய கட்டளைப்படி நடக்கலை, ஆண்டவரை சார்ந்து இருக்கலை. எல்லாருமே பாவத்தில் பெருகி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த இதுபடி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் இப்படி சொல்லும்போது அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, என்ன இவர் காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு போட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு, இவர்
பைத்தியமாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நோவாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இப்பயுமே நம்மளை பார்த்து யாராச்சும் போய் நற்செய்தி அறிவிக்க போனால் சரியான மெண்டலாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சரி, பைத்தியமாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன் இது அப்படி சொல்லிடுறாங்கன்னா, அப்போ நடந்தது இப்போயும் நடக்குது. அதே விஷயந்தான். நோவா ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது மற்றவங்களுக்கு பைத்தியமாக இருந்துச்சு. இப்போயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு யார் யார் அந்த தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அல்லது தேவனுக்கு உரியவர்கள் இல்லாதவர்களுக்கு அது பைத்தியமாக தெரியும். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அதோட நிழல் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணரார் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, நோவா காலத்தில் இதே விஷயம் நடந்துட்டு இருக்கு. நோவா மட்டும் டெய்லி காலையில் ப்ரேயர் பண்ணுறது, ஆண்டவரை புகழ்றது, பாடுறது. அவங்களோட ஒரு 3 குழந்தைங்க இருந்தாங்க, இவங்க மட்டும். அப்போ மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க, பெண் கொள்வது, பெண் கொடுக்கறது, பிஸ்னஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க திங்கிங் எல்லாமே எப்போதுமே இந்த உலகத்தை சுற்றியே இருந்திருக்கு. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி செட்டில் ஆகலாம், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எங்கே பணம் வரும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், இதே திங்கிங் தான். அப்புறம் அந்த பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா கல்யாணம் நடத்துவாங்க. இப்போயும் அதே தான் நடக்குது. மொத்த டார்கெட்டுமே மனுஷனுடைய இப்போ இருக்கிற மனிதருடைய மொத்த எண்ணங்கள், மொத்த டார்கெட் எல்லாமே எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்க, அதுக்கு கல்யாணம் பண்ணணும். இதுதான் எய்மே, வாழ்க்கையோட எய்மு. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செட்டில் ஆகணும், அதை பணம் சம்பாதிக்கணும், திருப்பி அந்த பணத்தை செலவழிக்கணும், அவ்வளோதான். இதுதான் லைஃப். இப்படி தான் நோவா காலத்தில் இருந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறார்களால் அவைகள் அறியவும் மாட்டான். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, இப்போ இந்த ஜென்ம சுவாபம் அப்படின்னா அந்த கடவுளோடு இல்லாத அந்த சுவாபம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா, யார் யார் ஆண்டவரோட ஒன்றிணைச்சு போகணும், ஆண்டவர் சொல்கிறத கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும், அந்த பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற நினைப்புகளை பார்க்கும் போதெல்லாம் இவன் பைத்தியமாக இருப்பாங்க அப்படின்றது தோணும். இது அப்பையும் நடந்திருக்கு, இப்போயும் நடந்திருக்கு. அப்போ ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய ஆவிக்குரியவர்கள் மட்டும்தான் அந்த தேவனுக்குரியவைகளை யோசிக்க முடியும். அப்போ இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாரும், எப்படியோ ஆண்டவர் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். அது ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லை போய் என்னென்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கலாம், எப்படினாலும் வந்திருக்கலாம். ஆனால் எப்படியோ உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒருத்தனை இங்கே வர முடியாது அப்படின்றது தான் இந்த ப்ரேயரோட. இந்த ப்ரேயருக்கு வந்திருக்க நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். கடவுளும் அப்படித்தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மனிதனையும் தேவனையும் பிரித்தது யார்? எப்படி இது நடந்துச்சு? அப்போ ஆதியில் கடவுள் தான் மனிதனை உருவாக்குறாரு. அந்த உருவாக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்துவம் ஆனான். அப்போ கடவுள் தான் அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, அப்போ தான் அவன் ஜீவாத்மா ஆனான். அப்போ கடவுளுடைய ஆவி மட்டும்தான் மனுஷன்கிட்ட இருந்திருக்கு. அப்போ எப்படி இந்த ஜென்ம சுவாவங்கள் உள்ளுக்குள்ளே வந்துச்சு? இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே, அதுக்கு முன்னாடி நம்ம மனுஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே நம்ம பாடி, அதுதான் நம்ம உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே சோல், அப்புறம் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட்டோட கடவுளோடைய ஆவி கலந்துருக்கு. இப்போ இந்த மூணு விஷயம் நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த கடவுளுடைய ஆவி அல்லது அசுத்தாவி என்ன செஞ்சாலும் இந்த பாடி அதுக்கு ஒத்துழைக்கணும். அதை யார் டிசைட் பண்ணுறான்னா நம்மளுடைய மனம். இது எங்கே போய் சேரும் அப்படின்னா, இது எல்லாமே சோல்கிட்ட போய் சேர்ந்துடும்.
சரியா? அப்போ இந்த இந்த கடவுள் உருவாக்கும் போது கடவுளுடைய ஆவி மட்டும்தான் மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன் இப்படி ஜென்ம சுவாவமானா இவன்? ஏன் நோவா போட்டு கட்டும்போது மற்றவங்களாம் ஏன் வந்து உண்பதும் குடிப்பதில் இருந்தாங்க? ஏன் நோவா மாதிரி தேடலை? மொத்த கூட்டத்துலேயும் அந்த நோவா மட்டும்தான் வந்து ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்திருக்கான். அது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் பிரச்சனை வந்திருக்கு. நமக்குள்ள இந்த ஜென்ம சுவாவங்கள் நுழைஞ்சதை ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஸ்ரீ ஆனவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்போ இந்த கனி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இது வந்திருக்குன்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா அது வரைக்கும் வந்து ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக சஞ்சரிச்சுட்டு வந்தாங்க. அவங்களோட வந்து டெய்லி கடவுள் வந்து பேசுவார். அவங்க வந்து அவங்களுக்கு இந்த பாடியே இல்லை. ஆக்சுவலி இந்த தோல் இந்த சதை இதுகெல்லாம் இல்லை. அது ஒரு டிரான்ஸ்பரண்டான பாடியாக இருந்துச்சு. எப்படி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த அடைக்கப்பட்ட ரூம்களை வந்து அவர் நுழைஞ்சிருவார், வந்து சீடர்களுக்கு காட்சி கொடுப்பாரோ அதே மாதிரி ஒரு உடம்பு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த உடம்பை வந்து இந்த பழத்தை புசித்த பிறகு நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த உடல் இதை வந்து எப்படி இதை நம்ம இது பண்ணிக்கிட்டோம்? இந்த ஜென்ம சுவாவங்கள், அதான் இந்த எண்ணங்கள், பொறாமை, போட்டி, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அந்த பழத்தின் மூலமாக வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து அது ஒரு மறைபொருள். அது பழம்ன்றது கிடையாது, அது வேறு ஒரு மறைபொருள். அப்போ அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆதியாகமத்தில் சொன்ன அதே வசனம் யாக்கோபு இங்கே சொல்கிறார். அதே இது ஆண்டவர் அங்கே சொல்லியிருப்பார், நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ ஏன் சாப்பிட்ட, அதனால் இன்னமே உனக்கு மரணம் வந்துடும், நீ வாழ்நாள் எல்லாம் கஷ்டப்படுவ, நீ குழந்தை பெறும்போது ரொம்ப பிரசவ வலியால் வேதனையால் துடிப்ப, அப்படிலாம் வந்து ஆண்டவர் வந்து பேசியிருக்காரு. அதே விஷயத்தை இங்கேயும் சொல்கிறார். அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா அந்த இச்சை. அந்த இச்சை எப்படி வெளியில் வருது அப்படின்னா நம்ம பாடியின் மூலமாக. அப்போ ஏவாள்கிட்ட போயிட்டு சாத்தான் பேசும்போது என்ன பேசுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏவாள் வந்து இச்சிக்குது, தன் கண்களால் இச்சிக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படிலாம் அதை பார்த்து இது பண்ணுது. அதே விஷயந்தான் இப்போயும் நடக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விரும்புகிறோம். ஸோ அந்த விருப்பம் எங்கேருந்து வருது அப்படின்னா அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு முன்னாடி கடவுள் வந்து பாவத்தையும் புண்ணியத்தையும் வச்சுருக்காரு. வந்து கட்டளைகளை ஃபாலோ பண்ணு சொல்கிறாரு. இன்னொரு சைடு அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ண வேணாம், வா இந்த உலகம் ரொம்ப இன்பமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கூப்பிடுது. அப்போ இந்த 2 விஷயத்துக்குள்ளே யார் முடிவெடுப்பா அப்படின்னா அதை நம்ம தான் முடிவெடுக்கிறோம். நம்ம கையிலேயே அதை கொடுத்துட்டார், நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து ஏமாத்தினாலும், யார் வந்து என்னதான் உங்கள்கிட்ட வந்து மாயமான வார்த்தைகளை பேசினாலும், ஆனால் அதை யார் டிசைட் பண்ணுவானா அது நம்ம கையில் இருக்குது. நம்ம தான் அதுக்கு பொறுப்பு, முதல் பொறுப்பு. யோவான் 13:26-28 இயேசு பிரத்யுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அப்போ இங்கேயும் ஒரு விஷயம், அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எப்படி வந்து அந்த கனியை வந்து இங்கே நடக்குதோ அதே மாதிரி யூதாஸ்குள்ள அந்த விஷயம் வந்த உடனே அவர் வேகமாக போகிறார். அப்போ யூதாஸ் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு, எப்படியாச்சும் இவரை காட்டி கொடுத்து அந்த 30 வெள்ளி காசை வாங்கிறணும். அந்த ஆசை, இந்த ஆசை வந்து இவருக்குள்ளே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை கடவுள் வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, சரி எப்படினாலும் இந்த பாதையில் நான் கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறார். ஸோ அவரே என்ன செய்கிறாருன்னா, தான் காட்டி கொடுக்கப்படுறதுக்கும் தன்னை அடிக்கப்படுறதுக்கும் கிழிக்கப்படுறதுக்கும் ஒப்பு கொடுக்குறார். அதுதான் அவருடைய அன்பு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர்ல இப்படி சொல்றார்.
எப்படி சொல்கிறாருன்னா, இந்த நான் சொன்னல இந்த மனம் யார் அதை முடிவு பண்ணுறா? இது உங்களை ஏமாத்திருமோ, நீங்கள் உங்கள் மனதோட பேச்சை கேட்டு நீங்கள் பாவத்தில் போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு. ஸோ எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கோஇன்சிடென்ட்டாக இருக்குது பாருங்கள். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதுக்கப்புறம் அதோட ஊழியக்காரர் ஒருத்தர் அவர் ஆவியில் நிறைஞ்சு எழுதுறாரு. இது எல்லாமே ஒரே இதுதான், ஒரே விஷயங்களை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மனுஷன் பூமியில் அவனோட பாவங்கள் எல்லாம் அதிகமாயிருச்சு. என்ன அதிகமாயிருக்கு அப்படின்னா, இங்கே ஆதி ஆகமத்திலையும் அடுத்த ஒரு 2 தீமோத்தேயுலேருந்து வாசிக்கிறேன். எவ்வளோ ஒற்றுமை இருக்குது பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளில் தோற்றம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்கான், அவன் எனக்கு உண்மையாக இருப்பான், என்னோட பேசுவான், அவர் சாயலை உருவாக்கியிருக்காரு. ஆனால் அவன் சோரம் போயிட்டு அவனுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கூட்டத்திலேயும் ஒரு சில பரிசுத்தவான்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம கடைசி காலத்தில் இந்த எல்லாருமே கெட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியே இப்பையும் அதே விஷயம் நடக்குது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்றும் அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராகும். இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன், இதெல்லாம் இப்போ இருக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ வசனங்கள் எந்த அளவுக்கு உண்மை, வசனங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், பரிசுத்தம் உள்ளாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்களும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்போ இவ்வளோ பேரும் இங்கே தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர், தூசிக்கிறவர், தாய் தகப்பருக்கு கீழ்ப்படியாதவர், நன்றி அறியாதவர், பரிசுத்தம் அல்லாதவர், சுவாப அன்பில்லாதவர், இணங்காதவர், அவதூறு செய்கிறவர், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள். இதெல்லாமே இங்கே தான் இருக்காங்க. இந்த விஷயங்கள் எனக்குள்ளேயுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இது எப்படி எனக்குள்ளேயும் செயல்படுது, உங்களுக்குள்ளேயும் செயல்படும். நான் நினச்சிக்கிருவேன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் எந்த பாவமும் பண்ணலை, நான் ரொம்ப நேர்மையாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என் பக்கத்தில் யாராச்சும் என்னை விட ஒரு வசதியாக இருந்தால் அவனை பார்த்து எப்படி முன்னேறிக்கான் பாரு, எப்படி சம்பாதிச்சானோ தெரில அப்படி சொல்லுவேன். அதுக்கு பேர் என்னென்னா பொறாமை. எனக்கே தெரியாமல் அது எனக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஆதியாகமத்தில் இருந்திருக்கு. அதனால தான் கடவுள் இதை மொத்தமாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை வச்சு ஒரு பேழையை பண்ணி அதை ஆரம்பிக்கிறாரு அந்த இதை. ஆனால் அது அவரால் முடியலை, அது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன செய்கிறாரு, இதிலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, நானே பலியாக ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துடுறார். அப்போ இதில் இருந்து யார் நம்மளை மீட்க முடியும்? கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்களாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இது தொடர்ந்துக்கிட்டு வருது. இந்த மனுஷனை கடவுளோட நெருங்க முடியவே இல்லை. அதனால் கடவுள் என்ன செய்கிறாரு, நானே பூமிக்கு வந்துடுவேன், நானே என்னை அழிச்சிருவேன், என்னை கிழிச்சு என் ரத்தத்தை எல்லாத்தையும் ஊற்றி நான் கழுவி அவங்கள எனக்குரியவளாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இந்த கூட்டத்திலையும் இவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுலேயும் இந்த பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அதில் இருந்தாங்க. அப்போ தேவனுக்குரியவர்கள், ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கோம்ல, தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவனை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. அந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் இடையில வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அதில் இந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் அவங்க எப்படி அதை ரூல் பண்ணாங்க, ஓரளவுக்கு எப்படி அந்த சரி கட்டினாங்க,
எப்படி இந்த மீட்பை வந்து பூமிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த தேவ ஆவியானவர் ஒழுங்கின்மை, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தேவ ஆவியானவர் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்காரு. கடவுள் தேவ ஆவியானவர் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. அப்போ மனுஷன் இல்லை, இந்த உலகமும் இல்லை. இந்த உலகம் ஒழுங்கின்மையும் ரொம்ப இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஐ மீன் வந்து எந்த ஒரு மரம் செடி கொடி மனுஷன் எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் தேவாவி இருந்தாருக்கார். அப்போ அந்த தேவ ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த பூமியில் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு சில மனிதர்களை, பரிசுத்தவான்களை அவர் வந்து ஆட்கொண்டிருக்கார். அப்போ தேவ ஆவியால் யார் யார் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கடவுளுக்குரியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வசனங்களோடு போட்டிருக்கேன், அந்த வசனங்களை எழுதிக்கிறங்க. ஏனோக்கு அவர் வந்து நோவாவுக்கு முன்னாடி இருந்தவர். அவரை பற்றி என்ன போட்டிருக்கோம்னா, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாருன்னா அப்படி என்னென்ன அர்த்தம்னா, தேவனோட வாக் பண்ணியிருக்கார். இப்போ அந்த அளவுக்கு கடவுளோட அவர் அப்படியே கூடவே இருந்திருக்கார். அடுத்தது நோவா, ஆண்டவர் வந்து நோவாட்ட பேசி தான் அந்த ஷிப்பை கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் பூமியில் உள்ள எல்லா மிருகங்கள் ஒரு ஜோடியாக அதை வந்து காப்பாற்றி எடுக்கிறார். அதுக்கடுத்தது என்னாகமத்தில் அதுக்கப்புறம் மோசே, யோசுவா இவங்க எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்காரு. அந்த கடவுளுடைய ஆவி செயல்பட்டிருக்காரு. கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தேர்ந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை வந்து அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற அந்த கடவுளுடைய ஆவியை அவர் பெற்றிருக்கார். அதனால தான் அந்த யோசுவா வந்து அந்த இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக முடிஞ்சு. மோசையை கொண்டு போகலை, கடைசியில் அதை யார் அதை ஃபினிஷ் பண்ணா அப்படின்னா யோசுவா. அப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகிற அளவுக்கு யாருக்கு அந்த பவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா யோசுவா கொடுத்துருந்தாரு. அந்த யோசுவாவுக்கு எப்படி இந்த வல்லமை வந்துச்சு அப்படின்னா அவர் ஹோலி ஸ்பிரிட் வாங்கியிருந்தார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து இருந்தால் தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யவே முடியும். நம்ம சாதாரணமாக எதையும் செய்ய முடியாது அப்படின்றது மட்டும் புரியுது. அடுத்தது நியாயாதிபதிகள் 3:10 வந்து சிம்சோனை பற்றி எழுதியிருக்கோம். அதெல்லாம் எழுதிக்கிறங்க, வீட்டில் போகும்போது படித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:34 கிதியோனை பற்றி எழுதியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வாசித்து பாருங்கள். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால தான் நான் வந்து வசனங்கள் மட்டும் போட்டிருக்கேன். கடைசியாக யார் வர்றா அப்படின்னா டேவிட் வர்றார். டேவிட்டை பற்றி படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு விஷயம் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த கடவுள் வந்து இதில் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடவுள் வந்து ஒரு மனுஷனுடைய அழகையோ, இவன் பெரிய ஆள், இவன் வந்து ரொம்ப டேலண்டான ஆள், ரொம்ப சிவப்பாக இருக்கான் அப்படிலாம் எதுவுமே பார்க்குறதில்ல. இவன் நிறைய படிச்சிருக்கான் அப்படிலாம் பார்க்கறதில்ல. அது பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16:11-13 வரைக்கும். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, டேவிட்டோட அது தாவீதோட அப்பாவை கூப்பிட்டு, இவர் வந்துட்டார் சாமுவேல், கையில் எண்ணெய் குப்பியோடு வந்திருக்காரு, உங்கள் மகனை எல்லாம் வர சொல்லு, ஆண்டவர் அரசனை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன நினச்சிருப்பார், அவங்க அப்பா இருக்கிறதுலையே வந்து மூத்த மகன் தான் ரொம்ப நல்லா ஸ்டடியாக, பொதுவாக ஒரு வீட்லேயுமே வந்து மூத்த மகனுக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, வெயிட்டாக எல்லாம் இருக்கிறத பார்த்து கூப்பிட்டு விட்டுருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இவன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுறாரு. கடைசியில் வந்து வேற யாருமே இல்லையா, இவ்வளவுதானா, உன் மகங்கள்லாம் இவ்வளவுதானா, இன்னும் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு இன்னொரு மகன் இருக்கான், அவன் சின்ன பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த கடவுள் வந்து எதையுமே பார்க்குறது இல்லை. கடவுள் ஒருத்தனை பிடிக்கன்னு நினச்சாருன்னா நீ எங்கேயுமே ஓடி ஒழிய முடியாது. அவர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு.
இது அவர் தொடர்ந்து உங்களை வந்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்குமே அது தெரியும். உங்களை எல்லாருமே யாரோ ஒருவர் வந்து உங்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த கடவுளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கடவுள் பேசுவார், கடவுள் வந்து உயிரோடு இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாரம் ஒருத்தர் வருவாங்க, அடுத்த வருஷம் வேறு யாரோ வந்து பேசுவாங்க. இது நீங்கள் நம்புவீங்களா நம்ப முடியாதுன்னு தெரியாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒருத்தனை வந்து தேடி வந்து அவர் தான் வருவார். நம்ம தேடி போகிறதில்ல, அவர் தான் வருவார். அவர் வந்து உங்களுடைய அழகையோ அறிவையோ படிப்பையோ பதவியவோ எதையுமே பார்க்கறதில்ல. அவருக்குன்னு குறிக்கப்பட்டவங்களை அவர் தேடி வருவார். ஏசாயா 7:14 ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த கன்னிகை அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இது யார்? நம்ம மதர் மேரி தான், மாதாம்மா. இவங்களை என்ன செய்வாங்கன்னா, அவங்க மாதாம்மாவோட இதை இப்போ எடுத்து பார்த்தோம்னா, அவங்க கொண்டு போய் அவங்க வயசானவங்க, ரொம்ப வயசானவங்கனால இந்த மாதிரி மடம் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் சின்ன குழந்தையிலேயே விட்டுருவாங்க. அப்போ மாதாம்மா அங்கே வந்து பரிசுத்தமாக இந்த உலகத்தோட எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாருங்களேன், ஆனால் வந்து கடவுள் சூஸ் பண்ண பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா பல வருஷங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த மனிதனை வந்து இந்த சாத்தான் கொடுத்த அந்த நஞ்சு, அந்த விஷம் அல்லது அந்த பழம் அதிலிருந்து எடுக்கவே முடியல. அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பூமிக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம வரணும், ரத்தம் சிந்தி இவங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடவுள் வர முடியுமா பூமிக்கு? ரொம்ப கஷ்டம். எப்படி வர முடியும்? எல்லாருமே வந்து ஜென்ம சுபாவத்துக்குள்ளே வந்துட்டாங்க, எல்லாருமே வந்து இதாகிட்டாங்க. பூமியில் ஒரு யாருமே வந்து அந்த பரிசுத்தமாக இல்லை. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஒரு கன்னிகையை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க தான் மாதாம்மா. வானதூதர் அவரிடம், தூய ஆவி, இந்த வசனத்தை எல்லாம் கண்டிப்பாக எழுதிக்கிறங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் டைமிங்குள்ளே முடிக்கிறதுக்காக. ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராய எலிசபெத்துக்கும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரிடம் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இப்போ ஒரு கடவுள் வந்து பூமியில் பிறக்கணும் அப்படின்னா, யார்கிட்ட பிறக்க போகிறாங்களோ அவங்களும் கடவுளாக தானே இருக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். ஒரு சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஒய் நாய் பிறக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பில்லை. கடவுள் வந்து பிறக்கிறார் அப்படின்னா அந்த கடவுளை பெற்றெடுக்கிறது ஒரு கடவுளாக தான் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. அப்போ அந்த கடவுள் என்ன சொல்கிறாரு, அதான் அந்த கடவுள் மாதாம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த வார்த்தை, இதோ ஆண்டவரின் அடிமை. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க, வேறு பேச்சுக்கே இடம் இல்லை. என்ன ஆண்டவர் நினைக்கிறாரோ அதை படியே நான் என்ன தந்துடுறேன், ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதைத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார். உங்கள்கிட்டையும் வந்து அதைத்தான் எதிர்பார்க்கார். நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க, நானும் மாதாம்மா மாதிரி என்னை தாழ்த்தி, இதோ நீங்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே ஆமேன், நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்ற மனநிலைக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுங்க. இப்போயே உங்கள் மனநிலையில் சொல்லிக்கிறீங்க, என்னுடைய பரிசுத்த தாய் மாதிரியே நானும் இருப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க. இந்த பரிசுத்த மாதாவை பற்றி என்ன எழுதியிருக்கு பாருங்க. சங்கீதம் 45:9, 14, 17 நிறைய இடத்துல மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா மாதாமா வந்து அவங்க மறைத்து வச்சுட்டார் கடவுள். அதனால் நம்ம பாக்கியவான்கள், நமக்கு இதை பற்றி தெரிகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் இந்த பாக்கியவான்கள்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கிறதே வந்து யாருமே புரிஞ்சுக்கிற முடியாது. ஒரு கடவுளை வந்து ஒரு கடவுள்கிட்ட இருந்து தான் பிறக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிற அந்த நினைவுகள், அதை அறியக்கூட முடியாத அளவுக்கு வந்து ஆண்டவர் மறைச்சு வச்சுருக்கார். அப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை.
நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சங்கீதம் 45, சங்கீதம் யார் அந்த இடையில வரும் பைபிளோட இதில் தாவீது எழுதியிருப்பார். உமது நியாயங்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரியாக இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த விஷயத்தை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. உமது நியாயங்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது வருஷத்தில் நிற்கிறாள். ஓபீரின் தங்கத்தினால ட்ரெஸ்ஸு. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. அப்படியே உடம்பு ஃபுல்லாகவே ஆண்டவர் என்ன செய்யனா அப்படியே தங்கத்தினால இழைச்சு ட்ரெஸ் பண்ணி போட்டிருக்காரு. யாருக்கு? ராஜஸ்திரீக்கு. ராஜஸ்திரீ ஏன் அப்படி சொல்றாரு? அந்த மகனை பெற்றெடுத்ததுனால. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு போயிருப்போம். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. எப்படி அதை உருவாக்கியிருக்காரு பாருங்க. அப்போ இந்த மாதாவை பற்றி ஆதி ஆமத்தில் எழுதியிருக்கோம், திருவெளிப்பாட்டில் எழுதியிருக்கோம், இடையில இங்கேயும் எழுதியிருக்கு பாருங்க. மொத்த பைபிள்லையும் எப்படி ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தாரோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோ, அங்கே இருந்து கடைசியில் திருவெளிப்பாடு வரைக்கும் எழுதியிருக்கோம். இந்த திருவெளிப்பாடோட அந்த திருவெளிப்பாட்டில் எழுதப்பட்ட வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் அது. அந்த படம் பாம்பை மிதிப்பாங்க, பாம்பு அவங்களோட காலை நக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதோட இதுதான் பாருங்க. அப்போ ஒவ்வொரு இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த படங்கள்லாம் சும்மா இல்லை, அப்படியே என்ன பைபிளில் ஆண்டவர் எழுதியிருக்காரு, என்ன மாதாமாவை பற்றி சொல்லியிருக்காரோ அதை அப்படியே வடித்து வச்சுருக்காங்க. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஒரு நிமிஷம் மாதாவை புகழ்ந்து இந்த பாட்டை மட்டும் பாடிடுவோம். மனசில் இப்பேற்பட்ட தேவத்தாயை நமக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியவான்கள். அதை மட்டும் நீங்கள் மனசில் சொல்லிக்கிறங்க. நம்ம ரொம்ப பாக்கியவான்கள். நீங்கள் எந்த மனநிலையோடு வந்திருப்பீங்களோ தெரியாது, ஆனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நினச்சிக்குங்க. ஸோ இந்த மாதாமாட்ட நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்கலாம். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ கடைசியில் அதை பற்றி தான் வருவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இருந்தாத கடவுளுக்குள்ள விஷயங்களை நம்ம அறிஞ்சுக்கிற முடியும். அப்போ நமக்கு தேவ ஆவியானவர் தேவை. இந்த தேவ ஆவியானவர் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னா மாதா மட்டும் இருக்காங்க. நல்லா சேர்ந்து சத்தமாக படிங்க. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே.
பலவித கலைகளும் காரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. அப்படியே அமர்ந்துக்கிறோம். பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருக்க வேண்டியதின் அவசியம். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மள்கிட்ட இருக்கணும். யார் யார் கிறிஸ்தவங்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க இருந்தால் தான் நம்ம கடவுளோடையே நெருங்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன தான் நம்ம ப்ரேயர் பண்ணாலும், நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது ஒரு ஒரு எஃபெக்ட் இல்லாமல், ஒரு ரிசல்ட் இல்லாத இது மாதிரியே போயிட்டுருக்கும். அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாங்கிக்கிறணும். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது நிறைய விஷயங்கள் கடவுள் சொல்லியிருக்காரு இந்த வேதத்தில், இந்த பைபிளில். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப நம்மளால் புரிஞ்சுக்கிறவே முடியாது எதையுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஊமைகள்னாலெல்லாம் ஆண்டவர் பேசியிருப்பார். அந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஊமைகளாக சொல்லிட்டு வந்திருப்பார். விதைப்பவன் ஊமை சொல்லியிருப்பார், அப்புறம் ஊதாரி மைந்தன் ஊமை சொல்லியிருப்பார், அப்புறம் இந்த கடுகு மணி, இந்த மாதிரி நிறைய ஊமைகள் சொல்லியிருப்பார். இதெல்லாம் இது எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதே நமக்கு புரியாது. எத்தனையோ தடவை சர்ச்சுக்கு போயிருப்போம், ஃபாதர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்படியும் நமக்கு சரி ஓகே சொல்லியிருக்காரு, விதைப்பவரா, சரி விதைக்க போயிருக்காரு, எல்லா விதையும் அங்கிட்டு வேலி மேலே விழுந்துச்சு, அம்மா அப்போ நம்ம பார்த்து விதைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். வேலியில் ஆமாம்ல, வேலியில் போட்டால் வேலி முள்ளெல்லாம் அமைக்கிறோம், சரி கல்லில் விதைக்கக்கூடாது, அப்போ நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கணும், இதை கடவுளே சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதோட அர்த்தமே வேறையாக இருக்கும். அதுக்கு நம்ம சாதாரணமாக யோசிக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதோட அர்த்தமே வேற. நீங்கள் போக போக அதோட அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிருவீங்க. இந்த ஊமைகள் ஏன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, அவரே சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு 13:10-13 வரைக்கும். அப்போது சீசர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களுடைய ஊமைகள் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவானாக. இல்லாதவன் எவனோ அவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன செய்ற, ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஆனால் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் 10 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த 10 பேர் தான் அவர் அழைச்சிட்டு வந்தவராக இருப்பார். இந்த 10 பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஓமையில் சொல்லுவார். மிச்சம் 990 பேருக்கு புரியாது. இந்த 10 பேர் மட்டும், ஓ ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு அப்படின்னு. அப்போ அவரே டிசைட் பண்றாரு யாரு கேட்கணும் யாரு கேட்கக்கூடாது. எல்லாரெல்லாம் கேட்கக்கூடாது. அவருக்கு அவருடைய ஆட்கள்னு ஒன்று இருக்கு, அவங்க மட்டும்தான் கேட்கணும். அப்போ இப்போ இப்போ எங்களுக்கு அந்த ப்ரேயரில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஆண்டவர் அழைச்சிட்டு வந்த ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இதை புரிய வைக்கிறாரு திருப்பி. நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ரகசியங்களையும் தேவனுக்கு ஊழியம் பண்ணவும், நீங்கள் போய் இன்னும் நிறைய மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கும், உங்களை குடும்பங்களை தேவனுக்குள்ளே நடத்துவதற்கும் உங்களை கூப்பிட்ருக்காரு. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மா வரல, காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒருவேளை சும்மா கூட வந்திருக்கலாம், என்னென்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த விஷயங்கள் இப்போ மட்டும்தான் ஏசுனாருக்கு மட்டும்தான் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயம் சொல்லியிருப்பார்.
அப்போ எசையா தீர்க்கதரிசியை போயிட்டு இந்த மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு கடவுள் அனுப்பிச்சுடுவார். இப்போ இவர் போயிட்டு பேசுவார், எல்லாருக்கும் புரியாது. என்ன சொல்லியிருக்காரு எசாயா 44:18, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம இந்த மொழிபெயர்ப்பில் உள்ளது. அப்போ உணராமல் இருக்காங்க. என்ன எசாயா போய் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொல்கிறத போயிட்டு சொல்கிறாரு, ஆனால் வந்து மற்றவங்களுக்கு புரியலை. அப்போ அவரே சொல்லிக்கிறார், இவங்களுக்கு உணரலை, இவங்களுக்கு மண்டையில் புரியவே இல்லை. கண் இருக்குது ஆனால் பார்க்க முடியல, காது இருக்குது கேட்குது ஆனால் அதை வந்து உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிற முடியல. அப்போ கண் இருக்கும், காது இருக்கும், எல்லாமே செயல்படும், ஹார்ட் இருதயம் இருக்கும், யோசனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து கடவுளுக்குள்ள காரியங்களை மட்டும் புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஏன் புரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் இதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட நெருங்கணும்னா என்ன தேவை? தேவ ஆவியானவர் தேவை. இணைச்சட்டம் 29:3-4 கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இது நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இந்த இஸ்ரேல் மக்கள் தான் வந்து கடவுளுடைய வல்லமையை வந்து கண்கூடா பார்த்தவங்க. இந்த செங்கடலை பிளப்பார், நிறைய விஷயங்களை செய்வார். அந்த அது என்னது, அந்த மோயிசனுடைய பாம்பு வந்து அவன் போகிற பாம்பு எல்லாத்தையும் முழுங்கிடும், நைல் நதி ரத்தமாக மாறிடும். இவ்வளோ எல்லாத்தையும் இவங்க பார்த்துருப்பாங்க இஸ்ரேல் மக்கள். பார்த்துட்டு இவங்க அதை விட்டு வெளியில் வந்து இவர் மோசே வந்து மேலே போயிருப்பார் 10 கட்டளை வாங்கிட்டு வர்றதுக்கு. திரும்பி வந்து பார்த்தா இவங்க ஒரு கண்டுக்குட்டியை செஞ்சு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எப்படி இருக்கும் பாருங்க, கண் கூட பார்த்துருப்பாங்க. எல்லாமே வந்து கண்ணு முன்னாடி நடந்திருக்கும். நமக்கு கூட வந்து எதுவுமே கண்ணு முன்னாடி நடக்கலை. ஹோலி ஸ்பிரிட் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் அதை எல்லாத்தையுமே உணர முடியும். கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். இப்போ நமக்கு இப்போ இந்த நதியை வந்து பக்கத்தில் ஓடுற ஆறை வந்து ரத்த கலரில் ஆண்டவர் மாத்திரம் சொல்லுவார் அப்படின்னா அது மாறு ஓடிட்டு இருந்ததுக்கு இதை இல்லை இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் வந்து இவங்களுக்கு இந்த கடவுள் வந்து இந்த பொற்கண் குட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் தங்கத்தையெல்லாம் போட்டு ஒரு கண்டுபிடி பண்ணிருப்பாங்க. அதைத்தான் அவர் பேசுவார். உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இதுவரை கொடுக்கவில்லை. அப்போ அது கண்ணிருந்து கூட மாதிரி நம்ம வந்து எப்படி இருப்போம்னா, கண்ணு இருக்கும், காதுலாம் கேட்கும், ஆனால் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல? இதுதான் அது. யோவான் 12:37, 39, 40 அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவசிக்கவில்லை. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதே. அப்போ எங்கே வருது பாருங்க, இணைச்சட்டத்தில் எசேக்கியல்ல எழுதியிருப்பீங்க, எசாயா, மத்தேயு, யோவான், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இதை பற்றி சொல்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து கண் இருக்குது, ஆனால் என்னுடைய காரியங்களெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொடுப்பினை இல்லை. என்னுடைய காரியங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீ உன் சொந்த கண்ணால் முடியாது. அதுக்கு வேற ஒரு விஷயம் உனக்கு தேவை. வித்தியாசமாக இருக்குல்ல? அதான் பாருங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு லெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கடவுள் வந்து ஒரே விஷயங்களை பேசியிருப்பார். நமக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். எனக்குலாம் ரொம்ப நாள் இது புரியவே இல்லை, இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பழைய ஏற்பாடு வேற புதிய ஏற்பாடு வேறேன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. பழைய ஏற்பாடில் என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு, நான் நியாய பிரமாணங்களை அழிப்பதற்கல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இயேசுனார். அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. நம்ம பாட்டில் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அவருடைய விஷயங்கள்லாம் வேற வேற. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மள்கிட்ட இல்லை, ஹோலி ஸ்பிரிட் அதாவது தேவ ஆவியானவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தேவனுக்கு உரியவர்களே இல்லை, ஒருபடி மேலே போயிட்டார். நீங்கள் வேற யாரோ, நீங்கள் எங்கள் குரூப்லேயே இல்லை. இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க,
இப்போ நான் பேசுகிறது லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் பக்கத்து ஸ்டேட்காரர் வேற ஒரு ஆள். அதை மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார் யார் கடவுளோட இருக்க விரும்புகிறீர்களோ அல்லது கடவுளோடு இணைய விரும்புகிறீர்களோ அவங்க எல்லாரும் வந்து பரிசுத்த ஆவியை வச்சுருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். இது எப்படி வாங்கிறது? ஆண்டவர் உங்களை அதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டுருக்கார். பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய முத்திரைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் எங்கேயோ இருந்து வந்திருப்பீங்க, ஆனால் இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கார்? ஸ்பெஷலாக குறிப்பிட்ட மக்களை, உங்களை மட்டும் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா, உங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் தேவை, அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை கொடுக்க போகிறாரு. அதை உங்கள் வாங்கிறதுக்கு, அதை அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக உங்களை அறிவுறுத்துறார். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கார். யோவான் 4:13-14 குறிச்சுங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். இங்கேயும் அவர் ஊமையில தான் பேசுகிறாரு. அது சமாரியா பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த அம்மாட்ட போயிட்டு தண்ணி கேட்குறாரு. இவர் வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. ஏன்னா இவர் வந்து நாங்கள் சமாரியாட்ட வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. அப்போ இவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். இந்த வசனத்துக்குள்ள எவ்வளோ மறைமுகமாக சொல்கிறாரு பாருங்க. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரில் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்போ அந்த அம்மாவுக்கு புரியல, என்ன சொல்லுதுங்க அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே, நான் திருப்பி எங்கள் கிணத்துக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் வரவே மாட்டேன், ஒரு தடவை அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொன்னது தண்ணி இல்லை, பரிசுத்த ஆவியானவரை. உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டா நீங்கள் பற்றி எறிவீங்க. உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் கடவுளுடைய மனிதர்களாயிருவீங்க. கடவுள் உங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார், உங்களை நடத்துவார். உங்களுக்கு நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க, அந்நிய பாஷையில் தூச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் வந்து ஒரு சினிமா பாட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. கேட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், உங்களுக்கு ஏதோ விஷயம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த கடவுளுக்குரிய இல்லாத இடத்துல வந்து உங்களால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கடவுள் உங்களை நடத்திட்டு இருப்பார். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்குள்ள யார் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி இருக்கோம்? அப்போ நமக்குள்ள யார் இருக்கா? நம்ம ஜென்ம சுவாபத்தில் இருக்கோம். அந்த ஜென்ம சுவாபத்துக்கு காரணம் யாரோ அந்த பழத்தோட வேலை இன்னமும் நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யார் பக்கம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கடவுளுடைய பக்கமா வேற ஒரு ஆளோட பக்கமா? நீங்கள் எஜமானனுக்கா இல்லை அவனுடைய எதிரிக்கா? எந்த பக்கம்? 2 சைடும் வச்சிருப்பார். வாழ்வையும் சாவையும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சிருப்பார். ஸோ நீங்கள் இந்த பரிசுத்தாவியரை வாங்கிட்டு அவரோட ஏவுதல் படி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களை வாழ்வுக்கு கொண்டு போவார். ஐ மீன் வந்து பரலோகத்துக்கு நடத்திடுவார். ப்ளஸ் முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், மற்றவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி உங்களை இங்கேயும் கம்போர்ட் பண்ணுவார். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்துக்குலாம் போகும். அப்படி இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த யார் அந்த பழத்தை கொடுத்தாங்களோ அந்த கனி, அந்த இச்சிக்கப்பட அந்த கனியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் பிரச்சனை, பரலோகத்துக்கும் போக முடியாது, இங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது, அங்கேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது, சமாதானமும் இருக்காது. யோவான் 7:37-39 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. திருப்பி அவர் சொல்றாரு பாருங்க, நீ தாகமா இருக்கியா? நீ கடவுளோட இருக்குன்னு விருப்பமா இருக்கீங்களா? கடவுளோட வாசம் பண்ண விருப்பமா இருக்கீங்களா? நீங்க பரலோகத்துக்கு போகணும் போல இருக்கா உங்களுக்கு?
நீங்கள் வாங்க, என்கிட்ட வந்து கேளுங்க, என்னிடம் வந்து கேளுங்கள், நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றார். என்னை விசுவசிங்க, விசுவசிச்சு கேளுங்க. என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன், என்கிட்ட வந்து அந்த தண்ணீரை வாங்கி குடி, உனக்கு ஜீவ நீரூற்று போல அது பொங்கி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. அதுதான் அந்த ஹோலி ஸ்பிரிட். யோவான் 3:5-6 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜலத்தினால் ஆவியினால் ரெண்டு விஷயத்த சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம்ல, அந்த தண்ணீரினால் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு ஞானஸ்தானம் இருக்கு, அதையும் வாங்கிக்கிறங்கன்னு சொல்றாரு. அந்த அக்கினியினால் அந்த ஆவியினால் இங்கே ஞானஸ்தானம். அப்போ உங்களுக்கு வந்து 2 ஞானஸ்தானம் தேவை. எப்படி? யோவான் ஸ்நானன் வந்து தண்ணியை ஊற்றி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கும் போது என்னாச்சு? வானம் திறந்தது, இதோ என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தாவியின் மேலே வந்து இறங்குறார். ஸோ அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஸ்பிரிட்டை வந்து ஆண்டவர் கேட்க சொல்கிறார் உங்களை. நீ தாகமாயிரு, அதை வந்து என்கிட்ட கேளு, நான் தருவேன். அப்படி கேட்டு நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்னை எதுவுமே பிடிக்க முடியாது. நீ எதுக்கும் அடிமை இல்லை, நீ எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை இல்லை, சாத்தானுக்கு அடிமை இல்லை, நீ கடவுளுடைய அடிமை. கடவுளுடைய அடிமை என்ன செய்வார் தெரியுமா? நாளைக்கு என் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே கூப்பிடுவார் அடிமையை பார்த்து. அப்படிலாம் இருக்கு பைபிளில் சொல்கிறேன். எசாயா 11:1-2 ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியையும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்ப எசாயால இதை பத்தி சொல்லியிருக்காரு. யாரு மேல? ஆண்டவர் மேல இந்த மாதிரி ஒரு ஆவியானவர் தங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே விஷயத்தை வந்து இங்க நடக்குது, எங்க புதிய ஏற்பாடுல நடக்குது. யோவான் 14:26 என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பேட்டுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எல்லாவற்றையும் பத்தி உங்களுக்கு அவரே சொல்லி கொடுப்பார். உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள், ஏய் தம்பி சேட்டை பண்ணாத, நீ தண்ணி அடிக்காத, நீ வந்து பொறாமப்படாத, அகங்காரப்படாத, எதுவுமே சொல்ல தேவையில்லை யாருமே. அவரே சொல்லுவார், அவரே உணர்த்துவார். பொறாமப்படுற எதுக்கு? நான் தான் உனக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேனே, எதுக்கு பக்கத்தில் உள்ள பார்க்குற அப்படி சொல்லுவார். எல்லாமே பரிசுத்த ஆவியானவரே உங்களை வந்து வழி நடத்துவார். யோவேல் 2:28 குறிச்சுங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை பொழிவேன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? இது எங்க? யோவேல் எழுதியிருக்கார். யோவேல் தீர்க்கதரி சொல்றார். எதை பத்தி சொல்றாருன்னா, இப்ப நடக்கிற விஷயங்களை பத்தி யோவேல் தீர்க்கதரி சொல்லியிருக்காரு. அந்நாட்களில், என் நாட்களில், இந்நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தா உங்களுக்குள்ள அந்நிய பாஷைன்னு ஒரு வரம் வரும், தீர்க்க தரிசனம் வரும். நீங்க வந்து உங்க முதியவர்கள்லாம் மூப்பர்லாம் சொப்பனங்களை பார்ப்பாங்க, வாலிபர்கள்லாம் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் குமாரத்திகள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு தாவீது ஒரு சின்ன பையன் ஹோலி ஸ்பிரிட்டோட அதான் பரிசுத்த ஆவியெல்லாம் அபிஷேகம் பண்ணும் போது என்ன செய்வார்? சவுல் கூப்பிட்டு கேட்பாரு, நீ எப்படி கோலியாத்தோட சண்டைக்கு போற அப்படின்னு சொன்ன உடனே சவுல்கிட்ட தாவீது சொல்லுவார், அரசே நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கம் பாஞ்சு வரும்போது அது வாயை கிழிச்சிட்டேன், ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடி என் கம்பாலே அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சவுலால நம்ப முடியாது, இது எப்படி ஒரு சின்ன பையன் எப்படி முடியும் அப்படின்னு. முடியும். எப்போ முடியும்? உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியான வரும்போது நீங்க அந்த சிங்கங்களையும் அந்த நாகங்களையும் நீங்க மிதித்து போடுவீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கபடியே நீங்க மாறிடுவீங்க. பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி பைத்தியக்காரன மாதிரி நம்மளை பார்க்கறதுக்கு தெரியும். உலகத்தில் உள்ளவங்கெல்லாம்
இதை யார் அந்த ஜென்ம சுவாபம் உள்ளவர்கள்லாம் நினச்சிக்கிடுவாங்க, மெண்டல் கணக்காக திடுறான் அப்படின்னு. ஒன்றுமே எதுக்கு தான் அவன் உயிரோடு இருக்கானோ தெரியல, வேஸ்ட்டு, வாழ்கிறதே வேஸ்ட். ஆனால் உங்களுக்குள்ள வேற ஒரு விஷயம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை அவர் பவுல் எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு மந்தவெல்லாம் பைத்தியம், ஆனால் நீ அப்படி இல்லை, நீ வித்தியாசமான ஆள், நீ கடவுளுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். அப்போ பாருங்கள், நீங்கள் முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் இப்போ அப்படின்னா, தேவனுக்குரியவைகள் அறியணும்னா தேவாவி வேணும். அப்போ கடவுளை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், கடவுள்கிட்ட கிட்டி சேரணும், அல்லது கடவுளோட ஒன்றிணையணும், இல்லை பரலோகம் போகணும், இந்த பூமியிலே சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வாங்கிக்கிறணும். அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறாரு. நீங்கள் கேளுங்கள். நம்ம இந்த வசனத்தை படிச்சுட்டு இது வரைக்கும் என்ன செஞ்சுருப்போம்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பிஸ்னஸில் நிறைய காசு வரணும், எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் ஆக்சுவலி அவர் சொன்னது அந்த இதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. அவர் சொன்னது நீங்கள் பரிசுத்த ஆவியை வாங்கிக்கிறங்க அப்படின்னு தான் சொல்கிறார். என்னுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை, கடவுளுடைய ஆவியை நீங்கள் வாங்கிக்கிறங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கார். அதையுமே நமக்கு புரியாது, இவ்வளோ நாள் புரியாது. இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். எந்திரிச்சிலுங்க, ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே இந்த இதை முடிச்சிடலாம். இப்போ எந்திரிச்சு நிற்கும் போது நீங்கள் ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தாங்க அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே வேண்டுங்க. நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை உங்கள் ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் இல்லை அம்மா அப்பா ஃப்ரெண்டு யாரையுமே பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும் போதும் தனியாக தான் பிறந்தோம், போகும்போதும் தனியாக தான் போவோம். உன் கூட இருக்கிறவனை, நம்ம கூட இருக்கிற நம்ம அம்மா அப்பா தடுக்கிறாங்க ப்ரேயர் பண்ண விடாமல், இல்லை என் ஃப்ரெண்டு தடுக்கிறான், இல்லை என் ஒய்ஃபு என்னை தடுக்குது அப்படின்னா, உங்களை படைச்சது யார் தெரியுமா? கடவுள். உங்களை எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த பூமியில் இந்த கருவில் உருவாக்குனதே அவர் தான். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளோட இதனால் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி இல்லை. இது எல்லாத்துக்குமே கடவுளுடைய செயல் தான். உங்களால் ஒரு முடியை கூட உருவாக்க முடியாது. அந்த முடிக்கு உள்ள மெக்கானிசம் என்ன, அதுக்குள்ளே கெமிஸ்ட்ரி என்ன இருக்குது, ஃபிசிக்ஸ் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு பிளட்டு அதை எப்படி அது என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஒரு போனுக்குள்ளே இருக்கிறது என்னன்னே தெரியாது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குறார். ஒரு குழந்தைய ஹார்ட் பீட்லேருந்து அப்படியே கொண்டு வருவார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க யாரையுமே பார்க்க வேண்டாம். இந்த 3 நாளைக்கு நீங்கள் உண்டு, உங்களுடைய ஆண்டவர் உண்டு, நீங்கள் உண்டு, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அவர் வழி நடத்துகிறபடி போய்கிட்டே இருங்க. மனசுக்குள்ளே நீங்களே கொஸ்டின்லாம் கேட்டுக்குங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உம்முடைய இந்த மேலான பரிசுத்த ஆவியை தாங்க, நான் உங்களோட சேரணும், உங்களோட இணையணும், உங்களோட கலக்கணும், உங்களுக்கு ஊழியம் செய்யணும், உங்களுடைய ஆவி பெற்றவனாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு உள்ளவன மாதிரி இல்லாமல், சாத்தானுக்கு அடிமையாக இல்லாதவனா இல்லாமல், நான் கடவுளுக்கு அடிமையான, கடவுளுடைய ஆள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மன்றாடுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய இதயங்களை மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். மனதுரை இந்த பாட்டோடு சேர்ந்து பாடி இந்த ப்ரேயரையும் நீங்கள் சேர்ந்து வைங்க.